உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 18 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவம் அன்று கமலாம்பாள் தியாகராஜர் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். சிவகணங்கள் மற்றும் வான வேடிக்கையுடன் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தியாகராஜா பெருவுடையாரை என பக்தி கோஷத்துடன் தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் 7 ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட புனித ஸ்தலமாக விளங்கும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி ஆலயத்தின் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் 3வது பெரிய தேராக கருதப்படும் இத்தேரோட்டம் திருவாரூர் மற்றும் திருவள்ளிபுத்தூர் தேர்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பிடம் பெற்றுள்ளது. சுமார் 550 டன் எடையும் 110 அடி உயரமும் கொண்ட இந்த பிரம்மாண்ட தேர் 4 பெரிய குதிரைகள் இழுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத சாரங்கபாணி சுவாமி தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாரங்கா சாரங்கா என பக்தி முழக்கமிட்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகக்கடவுளின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக விளங்கும் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தெய்வானையுடன் ஆறுமுக சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த ஆண்டு வேளாண் வளம் சிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்கள் தேரில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிறப்பு அம்சமாக அமைந்திருந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வீரமாமுனிவரால் கட்டப்பட்டதும் பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு பெருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியினை கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் திரு ஜீவானந்தம் புனிதம் செய்து ஏற்றி வைத்தார். கொடியேற்றத்தில் பங்கேற்ற ஏராளமான மக்கள் மரியே வாழ்க என்று பக்தி கோஷமிட்டு வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான நாளைய மறுதினம் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா தேர்பவனி நடைபெற உள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நாளைய மறுதினம் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த திட்ட விளக்கங்கள் அளிக்கப்பட உள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவரும் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், கூட்டுறவு, நீர்ப்பாசனம், கால்நடை, மின்சாரம் போன்ற விவசாயம் தொடர்புடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டமன்ற பேரவை தேர்தல் முடிவுற்றதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டது. எனவே தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று நடைபெற்று வரும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மற்றும் இதர சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டங்கள் இனி தொடர்ந்து நடைபெறும் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா புனித பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அது சமயம் திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இதனை மீறுபவர்கள் மீது காவல்துறையினர் மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். 206வது செவிலியர் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மருத்துவமனையில் பணியாற்றி வரும் செவிலியர்கள் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் மெழுகுவர்த்தி ஏந்தி செவிலியர் தின உறுதிமொழியை அவர்கள் எடுத்துக்கொண்டனர். 17வது சட்டமன்ற பொதுத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணி தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் நடைபெற்றது. தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை என 3 இடங்களில் நடைபெற்ற வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெற்றது. திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் வெற்றி பெற்றார். திருவிடைமருதூர், திருவையாறு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, ஒரத்தநாடு ஆகிய தொகுதிகளை திமுக கைப்பற்றியது. தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றியது. பாபநாசம் சட்டமன்ற தொகுதியை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கைப்பற்றியது. காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெற்ற இந்த வாக்கு எண்ணும் பணியானது அமைதியான முறையில் நடைபெற்றது.